கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே ஒரு விடுதலை உண்டுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று அறிக்கையிட்ட போது அங்கே கிருபை நிறைந்த வார்த்தைகள் கடந்து வந்தது. துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல் செய்யும்படியாக கிறிஸ்து இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே ஒரு விடுதலை உண்டு இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவையோ அந்த காரியத்தில் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். மறுபடி நீங்கள் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறவில்லை, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருங்க. உங்கள் வேதனைகளை, உங்கள் கலக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரே உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியாக இருப்பாருங்க. கலங்காதீங்க, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் உங்கள் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார்.